ஓம் முருகா போற்றி. போன வீடியோவில் கமெண்ட் செய்தவர்கள் செல்வம், வளர்மதி, அக்ஷய, ஆனந்த், குரு, லாவண்யா, ரீனிஷா, விக்னேஷ் அனைவரும் வாழ்க வளமுடன். உங்கள் பெயரை ஓம் முருகா போற்றி எனும் கவசத்துடன் சேர்த்து கமெண்ட் செய்யுங்கள். என் தங்க பிள்ளையே, நீ எவ்வளவு சிறியவராக உன்னை நினைத்தாலும் என் பார்வையில் நீ மிகவும் விலை மதிப்பானவன். உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு நொடியும், உன் மனதில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணமும் நான் அறிந்ததே. நீ என்னை ஒருமுறை கூட அன்போடு அழைத்தால் அந்த குரல் என் இதயத்துக்கு நேரடியாக வந்து சேர்கிறது. வாழ்க்கை ஒரு சோதனை மையம் போல இருக்கும். சில சமயம் உன் வழி மிக எளிதாக இருக்கும். சில சமயம் பாறைகள் நிறைந்த பாதை போல இருக்கும். அந்த கடினமான தருணங்களில்தான் நான் உனக்கு இன்னும் நெருக்கமாக இருப்பேன். நீ பார்க்கவில்லை என்றாலும் என் கையை உன் தோள் மேல் வைத்துக்கொண்டு உனக்கு தைரியம் கொடுத்து நிற்கிறேன். உன் கண்ணீர் வீணாக விழுவதில்லை. ஒவ்வொரு கண்ணீரும் என் காலடியில் மலராக மாறுகிறது. அந்த மலர்களின் வாசனையில்தான் உன் பிரார்த்தனையின் தூய்மை வெளிப்படுகிறது. எனவே நீ சிரமத்தில் அழுதால் கூட அது பலவீனம் அல்ல, அது உன் ஆன்மாவின் தூய்மையான வெளிப்பாடு. என் அன்பான பக்தனே, நினைத்துக்கொள், உன்னிடம் இருக்கும் சிறிய நல்லுணர்ச்சி கூட ஒரு பெரிய சக்தியாக மாறும். நீ யாரிடமும் அன்புடன் நடந்து கொள்வது, ஒருவருக்கு உதவுவது, பொய்யை தவிர்ப்பது, இவையெல்லாம் உன்னை என்னிடம் இன்னும் நெருக்கமாக கொண்டு வரும் படிகள். நீ வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் சந்தித்தாலும் அதற்கெல்லாம் ஒரு காரணம் உண்டு. ஒவ்வொரு சோதனையும் உன்னை இன்னும் வலிமையாக்குகிறது. நெருப்பில் எரியாமல் பொன் பளபளப்பதில்லை. அதுபோல் சிரமம் இல்லாமல் மனிதன் பிரகாசிக்க மாட்டான். அதனால் உனக்கு வரும் துன்பத்தை சாபமாக நினைக்காதே, அது ஆசீர்வாதமாகும். உன் மனம் கலங்கும் போது என் பெயரை மட்டும் உச்சரித்துப் பார், ஓம் சரவணபவா என்று. அந்த ஒரு ஒலி உன் உள்ளத்தில் இருக்கும் இருளை நீக்கிவிடும். அது உனக்கு தைரியம் தரும், அமைதி தரும். அந்த மந்திரத்தில் என் சக்தி நிறைந்திருக்கிறது. நீ உன் கனவுகளை எட்ட விரும்புகிறாய் என்று நான் அறிவேன். உன் முயற்சிகளில் நான் எப்போதும் துணையாக இருக்கிறேன். ஆனால் நினைத்துக்கொள், முயற்சி இல்லாமல் அருள் பலிக்காது. நீ உழைத்தால் நான் உன் உழைப்பின் பலனை அதிகரித்து தருவேன்.